Hi friends, welcome our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் பாஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப சூப்பரான கூடை, ரொம்ப சூப்பரான கலரும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா 27க்கு 11. இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா 6 ஒயர் கட் ஒயரு, எல்லோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கட் ஒயரு, இந்த பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கட் ஒயரு, ஒவ்வொரு ஒயருமே 7 அடி, மொத்தம் 27 ஒயர் கட் பண்ணிக்கணும். அடிபாகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு ஜாயின் பண்ணி எல்லா ஒயரையும் 3x1 அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். கீழே 3 எல்லோ, மேலே 3 எல்லோ வந்து அடிபாகத்தில் போட்டுட்டு அப்புறம் பார்டராக வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வந்துட்டு மேலேயும் கீழே கொடுக்கணும். நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கேன், ரெண்டு லைனாக, ஏன்னா 11 லைன் போடணும், அதனால நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 3x1 அப்படின்றது தான் இந்த கட்டத்தோட டிசைனு. 11 அடிபாகம், 27 கட் ஒயரு, 7 அடியில் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ அடிபாகம் ஃபுல்லுமே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன், அது லென்த்தி வீடியோவாக போகும் அப்படின்றதுனால. இதுக்கப்புறம் சுற்றி பின்னி கூட எப்படி மேலே எழுப்புறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அடிபாகத்தில் தான் ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலரு. இது வந்துட்டு சன் பிராண்டில் இருக்கிறது தான். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒயர் குவாலிட்டியுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. 2 சைட்லேயும் கட் பண்ணியிருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள சென்டரில் ஹோல்ஸ் போட்டு ஒயர் எடுத்துக்கலாம். இப்படி 2ஆக மடித்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி 2-3 முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. அப்போ சுற்று எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு இந்த கட்டில் இருக்கிற ஒயரை பள்ளமாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். கொஞ்சம் மட்டும் சொருக விடுற ஒயர் வந்து சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த அடிபாக சைடில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் ஒயரை இந்த லூப்புக்கு மேலே சுற்றிட்டு கட்டில் பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சிடணும். சுற்றின எல்லோ ஒயரை இந்த லூப் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் லூப்பு, அதுக்குள்ளே சொருகி விட்டுட்டு கட்டில் போகிற ஒயரை இழுத்தோம்னாவே இந்த முடிச்சு டைட் ஆகிக்கும். இப்போ முடிச்சு போட்டாச்சு. லைனில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த முடிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த முடிச்சில் தான் கீழே சொருகி விடணும். இப்போ போட்டிருக்க முடிச்சை விட்டுட்டு 2ஆவதாக இருக்கு இல்லையா, அந்த முடிச்சுக்குள்ளே வந்து சொருகணும். அப்புறம் அதுக்கு நேராக கீழே இருக்கிற 3ஆவது முடிச்சு, அப்புறம் 4ஆவது முடிச்சு. அதே லைனில் கீழே அந்த ஒயர் முடிகிற வரைக்கும் சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே சொருகியாச்சு. வரிசையில் ஒரு முடிச்சு போட்டிருக்கோம். இப்போ 2ஆவது முடிச்சுக்கு இந்த ஒயருக்கு கீழே கொஞ்சம் தூரம் தள்ளி பிடிச்சிட்டு இப்படி கீழே வச்சோம்னா லூப் மாதிரி வந்துடும். 2ஆவது ஒயர் எடுத்து சுற்றிட்டு கட்டில் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு இந்த கட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் தான் நம்ம இழுத்து டைட் பண்ணணும். கீழே இருக்கிற லூப் இழுத்துட்டு மேலே போகிற ஒயர் இழுக்கணும். இதே மாதிரி 3ஆவது முடிச்சு. இதெல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ணுறேன். நீங்கள் ஒரே ஒரு இதை வந்து பார்த்து அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கட்டில் இருக்கிற ஒயர் பள்ளமாக இருக்கிற மாதிரி இந்த லூப்பை வச்சுட்டு 2ஆவது எல்லோ ஒயர் எடுத்து சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயர் மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே சொருகி விட்டுறணும். அவ்வளோதான், இதே மாதிரி போடணும். இப்போ இந்த நாட் வந்துட்டு இந்த கார்னர் திருப்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூளை திருப்புறது வந்து இந்த சைடில் 11 ஒயரும் இந்த சைடில் 21 ஒயரையும் சேர்த்து பின்னணும். அடிபாகத்தில் நான் பின்னிட்டேன் பாருங்கள் இந்த லைனு. இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை அப்படியே வந்துட்டு அடுத்த முடிச்சு நம்ம போடணும். 27 ஒயரில் இருக்கு இல்லையா, அதில் ஒயர் வந்துட்டு நம்ம பின்ன போகிறோம். அந்த லூப் மாதிரி மடிச்சுட்டு அதே மாதிரி முடிச்சு போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற எல்லா பாக்ஸுமே அந்த கீழே இருக்கிற அந்த கேப் எல்லாமே பாக்ஸாக இருக்கும். இந்த மூளை திருப்புற இடம் மட்டும்தான் 4 மூளையிலையும் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி இருக்கும். அதுதான் கார்னர் திருப்புறது. நம்ம கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து மேலே சுற்றுறதுக்கு பின்ன ஆரம்பித்தப்போ ஒரு ஒயர் கூட விடாமல் பின்னிக்கிட்டே வரணும். இந்த இடத்துல ஒரு கார்னர் வரும், இந்த இடத்துல இந்த மாதிரி 4 இடத்துலையும் ஒரு முக்கோணம் மாதிரி வந்துட்டு வரும். இந்த இடத்துல ஒரு லைன் ஃபுல்லாக பின்னிட்டு நான் இந்த இடத்துல லேடர் நாட் போடுறப்ப வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லேடர் நாட்டு, அதனால தான் அடிபாகம் எப்படி பின்னுறதுன்றதை காமிக்காமல் இந்த மாதிரி பின்னியிருக்கேன். இது வந்து 3x1 அப்படின்ற மாதிரி தான் பின்னணும். இப்போ இங்கே ஆரம்பித்தேன், ஒரு லைன் ஃபுல்லுமே நான் சுற்றி பின்னிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் தெரியும், இங்கே ஒரு முக்கோணம், அதே மாதிரி இந்த 2 சைட்லேயும் ஒரு முக்கோணம். இதுதான் கார்னர் திருப்புறது. நம்ம ஒரு லைன் வந்துட்டு மேலே பின்னுறதுல ஒரு லைன் வந்து பின்னியாச்சு. இப்போ இந்த இடத்துல எப்படி லேடர் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சொருக வேண்டிய ஒயரை வந்துட்டு சொருகியாச்சு. இப்போ ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த முடிச்சை வந்துட்டு லூஸ் பண்ணி விடணும். மேலே இருக்கிற எல்லோ ஒயரை கீழே தள்ளி விட்டுட்டு இந்த கீழே பள்ளமாக இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே தள்ளி விடணும். இப்போ மேலே வந்துட்டு ஒரு லூப் பெருசாகுது இல்லையா, அதை வந்துட்டு ஒரு கட்டு போகிற அளவுக்கு நல்லா பெருசாக இழுத்து விடணும். இந்த மாதிரி
ஃபுல்லுமே இந்த மாதிரி இழுத்து விட்டுறணும். நம்ம பின்னிட்டு வந்தோம் இல்லையா, அந்த கட்டில் இருக்கிற எல்லா ஒயரையும் இதே மாதிரி எடுத்து மடித்து வச்சுக்கணும். இப்படி ஃபுல்லாக கையில் பிடிச்சிட்டு அந்த லூஸ் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுறணும். இப்படி ஒவ்வொரு லைன்லேயும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக எடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி லூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி டைட் பண்ணணும். மேலே இருக்கு இல்லையா, மேலே பள்ளமாக இருக்கிற ஒயரை எடுத்து கீழே தள்ளி விடணும். இப்போ கீழே வந்துட்டு லூஸாக இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நல்லா இழுத்து விட்டுறணும். மேலே இருக்கிற லூப்பை டைட் பண்ணி விட்டுட்டு இதை மேலே இருக்கு இல்லையா, அந்த சைனிங்காக இருக்கிற ஒயரை மேலே போகிற ஒயரை இழுத்தோம்னா வந்துடும். அவ்வளோதான். இப்போ லூஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த இது வழியாக நம்ம எடுத்தாச்சு. இந்த இடத்துல எங்கே இந்த ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கணும்னே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இந்த எல்லோ ஒயருக்கு பின்னாடி இந்த பிங்க் ஒயரை பள்ளமாக இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம லேடர் நாட் போட்டிருக்கிறதே தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த இதில் வந்துட்டு போட்டிருக்கோம், எல்லோவில் வந்து போட்டிருக்கோம், சைனிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். 2வது ஒயர் தான் பள்ளமாக இருக்கிற மாதிரி நம்ம லூப் மடிக்கணும். அதே மாதிரி மடிச்சுக்கிட்டு அந்த எல்லோ ஒயருக்கு அடுத்து இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம அந்த லூப்பில் சுற்றி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்துகிட்டு சுற்றுன அந்த ப்ளூ ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ள விட்டுட்டு டைட் பண்ணிடணும். இந்த எல்லோ ஒயருக்கு பின்னாடி வைக்கிறப்ப பள்ளமாக இருக்கிறத நம்மளை பார்த்த மாதிரி இருந்து டைட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நாட் போடுறப்ப எப்பவும் போல் ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கணும், 2வது பள்ளமாக இருக்கிற மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஒரு ஒயர் எடுத்து சுற்றி எடுக்கணும். அது ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் லூஸாக அந்த போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா லூஸ் விட்டு கூட போடலாம். நல்லா கிட்ட ஒயரை வச்சு போடணும் அப்படின்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் தூரம் வச்சு கூட மடித்து அந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் கிட்ட டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2வது லைனில் வந்து எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல எப்படி லேடர் நாட் போடுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏன்னா இடையில அந்த கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு தெரியாமல் இருக்கணும். 2வது லைனு இங்கே ஆரம்பித்தேன், நான் ஒரு சுற்று பின்னிட்டு வந்துட்டேன். 2வது லைனு ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ இந்த இடையில கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயர் வந்து நம்ம எப்படி மறைச்சி பின்னுறது அப்படின்றது தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். கட்டில் இருக்கிற ஒயர் எப்பவும் போல் லூப் மாதிரி போட்டு அந்த லூப் மட்டும் நம்ம சுற்றுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக கீழே கிராஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஒயருக்கையும் சேர்த்து நம்ம வந்து சுற்றணும். அந்த நடுவில் போகிற ஒயரையும் சேர்த்து அந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி வெளில விட்டு எடுத்துக்கணும். இந்த எல்லோ ஒயரை ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இப்போ எப்பவும் போல் கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த சுற்றின எல்லோ ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை வந்துட்டு டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல் லைன்லேயும் லேடர் நாட் வந்து போட்டது தெரியாது, 2வது லைன்லேயும் நம்ம லேடர் நாட் போட்டிருக்கிறது வந்து சுத்தமாக தெரியாது பாருங்கள். இப்போ அதே மாதிரி கீழே எப்படி நம்ம வந்துட்டு லூப்பை வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கட்டில் இருக்கிற ஒயர் ஃபுல்லாக எடுத்தோமே அதே இதுதான் வந்து போட போகிறோம். இப்போ 2வது லைனில் போட்டோம் இல்லையா, இதுதான் இந்த கூடை முடிகிற வரைக்கும் லேடர் நாட் போடணும். அந்த கிராஸ் ஆகிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது தான் இந்த கட்டை வந்து 3வது லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நம்ம எடுக்கணும். இந்த ப்ளூ கலரு முடிச்ச லூஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கட்டு வெளியே போகிற அளவுக்கு மேலே லூப்பை பெருசு பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ எப்பவும் போல் அந்த எல்லோ ஒயரில் டைட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இழுத்து டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மேலே இருக்குது, அப்படியே நம்ம வச்சு பின்ன முடியாது. அதனால இந்த ப்ளூ ஒயருக்கு பின்னாடி இருக்கிறப்ப தள்ளி விட்டுட்டு அந்த பள்ளமாக இருக்கிறது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்த லைன் பின்னுறதுக்கு இதே மாதிரி இந்த ஒயரை இப்படி திருப்பிக்கணும். சைனிங்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கட்டில் இருக்கிற ஒயர் பள்ளமாக இருக்கிற மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த முடிச்சு போடுறதுக்கு வரும். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து அந்த லூப்பில் சுற்றி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ள விட்டுட்டு டைட் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாயிரும். அந்த இடத்துல ஒயர் வந்து பெரண்ட மாதிரி தான் இருக்கும். நம்ம 3வது லைன் வந்து அந்த லேடர் நாட் போடுவோம் இல்லையா, இடையில அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு ஒயர் சுற்றுறப்ப அது கரெக்டாகிடும். இப்போ இந்த இடத்துல லேடர் நாட் போடுறப்ப இந்த ப்ளூ கலர் ஒயரை அந்த லூப்போடு சேர்த்து இந்த ஹோல்ஸ்குள்ளே இப்படி உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்து போடணும். 2வது லைன் போடுறப்ப நான் காமிச்சேன் இல்லையா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் வீடியோவை ஸ்லோவாக வச்சு பாருங்கள், அப்போ ரொம்பவே கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி இந்த கேப்புக்குள்ளே விட்டுட்டு அடுத்த நாட் வந்து இதை எடுத்து லூப்பை சுற்றி போட்டுட்டு இந்த இடத்துல இந்த எல்லோ ஒயரை வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கட்டை ஃபுல்லாக எடுத்து போட்டுடணும். இப்போ அதே மாதிரி போட்டேன் பாருங்கள் 3வது லைனு. இப்போ நம்ம 3x1 தான் போடணும். 2வது லைனில் எப்படி நான் போட்டோனோ அதே மாதிரி 3வது லைனில் போட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம லேடர் நாட் போட்டு வந்திருக்கோம், அது தெரியவே இல்லை பாருங்கள். நம்ம எப்பவும் போல் போட்டோம் அப்படின்னா அந்த ஒயர் வந்து தூக்கிட்டு இருக்கோம், அது இல்லாமல் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ அதுக்கடுத்தது வந்துட்டு ப்ளூ கலர் வந்து ஜாயின் பண்ணணும். ஒரு
ப்ளைன் கலர் வந்து 3, அதுக்கப்புறம் பார்டர் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஒயர் எடுத்து சுற்றி பின்ன வேண்டியது தான். இந்த லூப்புக்கு மேலே ஒரு ஒயர் எடுத்து சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை இந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயர் இழுத்தோம் அப்படின்னா இந்த முடிச்சு வந்து டைட் ஆகிடும். அவ்வளோதான். இதுலேயும் அதே மாதிரி அந்த முடிச்சை விட்டுட்டு அதுக்கு கீழே நேராக இருக்கிற ஒயரை வந்துட்டு நம்ம சொருகிடணும். இப்போ அடுத்தது 2வது முடிச்சு. இதில் அந்த பிங்க் கலர் ஒயர் வந்துட்டு நான் கட் பண்ண போகிறதில்ல, இதுக்கு பின்னாடியே தான் வச்சு நம்ம பின்ன போகிறோம். ஏன்னா இந்த கூடை முடிகிற வரைக்கும். அப்புறம் எல்லோவில் 3 லைனு, அப்புறம் இந்த பார்டர் ஒரு லைனு, அப்புறம் பிங்க் அந்த மாதிரி வரும். பிங்க் ஒயரை வந்துட்டு எப்படி பின்னாடி வச்சு பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் ஒயரை லூப் மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கணும். இப்படி லூப் மாதிரி மடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஒயரை மட்டும்தான் எடுத்து நம்ம சுற்றுவோம். ஆனால் இந்த ப்ளூ லூப்புக்கு பின்னாடி இந்த பிங்க் ஒயரை வச்சுட்டு அந்த பிங்க் ஒயரையும் சேர்த்து இந்த எல்லோ ஒயரால் அப்படி நம்ம சுற்றிக்கிட்டு வரணும். இப்போ இந்த கட்டில் இருக்கிற ப்ளூ ஒயர் எடுத்து வச்சுட்டு சுற்றின எல்லோ ஒயரை இந்த ப்ளூ லூப்புக்குள்ளே உள்ள விட்டுட்டு டைட் பண்ணிடணும். இப்போ இந்த ப்ளூ இதில் வந்து ஒரு லைன் போகுது இல்லையா, இந்த முடிச்சுக்கு பின்னாடி இந்த பிங்க் ஒயர் இருக்கிற மாதிரி கட்டில் இருக்கிற பிங்க் ஒயர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம அடுத்தது இந்த ப்ளூ கலர் போட்டுட்டு எல்லோ ஒயர் 3 லைன் போடுவோம். அப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரும் பின்னாடி இருக்கணும், பிங்க் கலர் ஒயரும் பின்னாடி இருக்கணும் இந்த கூடை முடிகிற வரைக்குமே. இப்போ அடுத்து அந்த ஒரு முடிச்சில் மட்டும் வச்சு பின்னிட்டு பிங்க் கலர் ஒயரை விட்டுட்டு எப்பவும் போல் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரில் நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லேடர் நாட்டு முடிஞ்சது இல்லையா, அதுக்கு மேலே நேராக வந்துட்டு அந்த ஒயர் பின்னாடியே வரும். பிங்க்கில் இருக்கிற கட்டில் இருக்கிற ஒயர் இந்த ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த முடிச்சை லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லேடர் நாட் போட்டுட்டு அந்த ப்ளூ கலர் கட்டில் இருக்கிற ஒயரை இதுக்கு பின்னாடியே வச்சு பின்னணும். 3 எல்லோ லைன் பின்னிட்டு அதுக்கப்புறம் பார்டரில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்துட்டு நம்ம சைடில் எடுத்து பின்னுவோம். 3 எல்லோ லைன் வரைக்குமே இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அந்த ஒயருமே வந்துட்டு நம்ம பின்னாடி வச்சு பின்னுவோம். எல்லோ லைன் 3 லைன் முடிகிற வரைக்கும் பிங்க்கையும் இந்த ப்ளூவையுமே அந்த ஒவ்வொரு முடிச்சுக்கு பின்னாடி நேராக வந்துட்டு நம்ம வச்சு பின்னிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பார்டரில் வந்துட்டு ப்ளூ கலர் வந்துட்டு ஒரு லைன் கொடுப்போம். அப்புறம் பிங்க்கில் வந்துட்டு 3 லைன் பின்னுவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரில் வந்துட்டு ஒரு லைன் கொடுப்போம். இப்போ கரெக்டாக நான் 3 லைன் பின்னிட்டேன் பாருங்கள். பார்டரு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 3வது லைன் முடிஞ்சதுமே அந்த எல்லோ ஒயரையும் பின்னாடியே நான் வச்சுட்டேன். இப்போ இந்த சைடில் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த ப்ளூ கலரு இது 3 லைனுக்குமே பின்னாடியே வச்சு பின்னியாச்சு. இப்போ இந்த பார்டர் பின்னுறப்போ நம்ம சைடில் வந்து எடுத்து பின்னணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ப்ளூக்கு பின்னாடியே அப்படியே நேராக வந்திருக்கு. இப்போ பார்டர் போடுறப்ப இந்த ஒயர் அப்போ தான் தேவைப்படும். அப்போ எடுத்து பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி வச்சு பின்னியிருக்கோம், அதுக்கு அடுத்து பக்கத்தில் எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயரை எடுத்து நம்ம அந்த லைனை வந்து ஆரம்பிச்சிடணும். இப்போ ப்ளூ கலரில் இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் பின்னி முடித்ததுக்கப்புறம் பிங்க் கலர் வந்துட்டு 3 போடுவோம். பிங்க் வந்து நம்ம ஆல்ரெடி கீழே முடிஞ்சப்பயே பின்னாடி வச்சு பின்னியிருக்கோம் இல்லையா, இந்த ப்ளூ கலர் போட்டு முடித்ததுக்கப்புறம் பிங்க் லைன் அதே மாதிரி 3 பின்னணும். அப்போவும் இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்துட்டு பின்னாடி தான் இருக்கணும். இந்த லேடர் நாட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2வது லைனில் போட்டோம் இல்லையா, அதே லேடர் நாட்டு தான் இந்த கூடை முடிகிற வரைக்கும் போடணும். அந்த கிராஸ் ஆகுது இல்லையா நடுவில், அந்த ஹோல்ஸுக்கு நடுவில் கோடு மாதிரி கீழே போகிற ஒயரை சுற்றி நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் கூடை வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 2வது லைனில் போட்ட லேடர் நாட் போட்டு கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த 2 லைன் வரைக்கும் நான் பின்னி காமிச்சேன். இப்போ இந்த எந்த ஒயருமே நான் கட் பண்ணலை, அப்படியே தான் இந்த கூடை முடிகிற வரைக்கும் நம்ம பின்னேன். 3x1ன்ற மாதிரி இந்த ப்ளூவை பார்டர் லைனாக கொடுத்துட்டு எல்லோ பிங்க் வந்துட்டு 3 லைனாக வந்துட்டு பின்னியாச்சு. பிங்க் இதோட முடிஞ்சிச்சு, அதனால நான் அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லோ 3 லைனு, அப்புறம் பார்டர் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வந்துட்டு வரும். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லோவும் நம்ம முடிக்க போகிறோம். அது முடிக்கிறப்ப அந்த ஒயரை எப்படி கட் பண்ணி விடுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ கடைசியாக நம்ம போடுறப்ப லூப் மாதிரி மடிச்சுட்டு அந்த கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயரையும் சுற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து நாட் போடணும். இப்படி எல்லோ ஒயரை மட்டும் நம்ம சுற்றக்கூடாது. கீழே கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயருக்குள்ளே இந்த ஒயரை விட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சு போடணும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ள விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணியாச்சு. இப்போ கடைசி லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லோவில். இப்போ வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கட்டில் இருக்கிற ஒயரை அப்படி நம்ம எடுக்கணுன்றது இல்லை, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லோ வந்து போட போகிறதில்ல. அதனால இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் இருந்தால் நம்மளுக்கு போதும். இதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூவில் தான் 2 லைன் வரும்.
இப்போ சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இந்த எல்லோ ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி தான் பிங்க்கையும் நான் வந்துட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ப்ளூ லூப்புக்குள்ளே மட்டும் சொருகி விட்டுட்டா போதும். அப்போ லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி சொருகி விட்டுக்கோங்க. இதுக்காக நம்ம ஒரு கட்டையே வந்துட்டு உள்ளே லூஸ் பண்ணி விட்டு எடுக்கணும்னு இல்லை. கடைசியாக இந்த ஒயரை முடிகிறப்ப நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு போடணும். இப்போ கரெக்டாக அந்த சொருகி விட்டோம் இல்லையா அந்த முடிச்சிலேருந்தே நம்ம வந்துட்டு நேராக கீழே சொருகணும். முடிச்சிருக்கோம் இல்லையா அந்த முடிச்சு அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற முடிச்சுன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு சொருகணும். இப்போ இந்த எல்லோ ஒயர் எப்படி நான் கட் பண்ணி அந்த கட்டில் இருக்கிற ஒயரை கட் பண்ணணும் இதே மாதிரி தான் பிங்க் கலருக்கும் வந்து அந்த லேடர் நாட் போடுறதுக்கு முன்னாடி சேர்த்தி அந்த இடையில கிராஸ் ஆகும் இல்லையா அந்த ஒயரை சேர்த்தி பின்னிட்டு இதே மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நான் சொருகி விட்டுட்டேன். இந்த எல்லோ ஒயரும் முடிகிற வரைக்கும் நம்ம சொருகி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லைன் தான் நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும். ஏன்னா பார்டர் வந்துட்டு ப்ளூ லைனில் வந்துட்டு நம்ம பின்னுவோம் இல்லையா இந்த ராமர் ப்ளூ. இப்போ இதுக்கு பின்னாடியே வச்சு பின்னிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்த லைனுக்கு வந்து இது தேவைப்படும். பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த நாட்டு போட ஆரம்பிச்சிடணும். கடைசி லைனு இது வந்துட்டு 25வது லைன் வந்துட்டு நான் பின்னுறேன். 26 லைன் வந்துட்டு மொத்தம் நான் வந்துட்டு பின்னிருக்கேன். நீங்கள் 27 கூட பின்னிக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்துட்டு 2 லைன் வந்து போடணும். ஒரு லைன் வந்து மடித்து சொருகிறதுக்கு 26 லைன் வந்துட்டு போடணும். இப்போ இதை போட்டுட்டு இப்போ நான் எல்லோ ஒயரில் எப்படி நான் கட் பண்ணி சொருகணும்னா அதே மாதிரி தான் இந்த 2 லைன் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணணும். இதே மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த லைன் எடுத்துகிட்டு 2வது லைன் வந்துட்டு அந்த எல்லோவில் ஆரம்பிக்கணும். இந்த 2 லைனுமே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 2 லைனுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணி விட்டு சொருக வேண்டியதில்லை. அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி விட்டுட்டு இந்த எல்லோ ஒயரில் இருக்கு இல்லையா அந்த முடிச்சு வந்துட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஒயரை இப்படி சொருகி விட்டுட்டு இதே முடிச்சில் தான் வந்துட்டு நம்ம உள்ளே சொருகணும். சொருகி காட்டுறேன் பாருங்கள். இந்த மேலே இருக்கிற முடிச்சிருக்கு இல்லையா அந்த எல்லோ ஒயருக்கு கீழே சொருகி இப்படி இழுத்துடணும். இந்த ஒயரை அப்படியே நேராக கீழே ஒவ்வொரு முடிச்சா வந்துட்டு நம்ம சொருகிக்கலாம். 2வது முடிச்சு 3வது முடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு சொருகிக்கலாம் கீழே வரைக்குமே. இதுக்கப்புறம் கூடையை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி மடித்து சொருகிறது அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 இந்த 3வதாக இருக்கு இல்லையா அந்த எல்லோ லைனில் தான் எல்லா ஒயரையும் இப்படி மடித்து நம்ம சொருக போகிறோம். 1 2 3 இப்போ உள்ளே வந்து எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். 1 2 3 இந்த 3வதாக இருக்கிற முடிச்சுக்குள்ளே வந்துட்டு சொருகிறேன். அடுத்த ஒயரையும் அதே மாதிரி அதே லைனு 3வதாக இருக்கிற முடிச்சில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக எடுத்துகிட்டு 3வதாக இருக்கு இல்லையா அந்த முடிச்சுக்குள்ளே இந்த கூடையில் இருக்கிற எல்லா ஒயரையும் வந்துட்டு சொருகிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லுமே அதே மாதிரி சொருகிட்டு தான் அடுத்தது வந்து எப்படி சொருகிறதுன்றதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கூடை ஃபுல்லுமே வந்துட்டு நான் அதே மாதிரி சொருகிட்டேன். 3வது முடிச்சில் வந்துட்டு சொருகியாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா இந்த ஒயரு கேப் இல்லாமல் இந்த கடைசியாக இருக்கு இல்லையா அந்த லைன் உள்ளே மடிஞ்சு வர்ற மாதிரி இந்த ஒயரை நல்லா அழுத்தம் கொடுத்து கீழே இழுத்து விட்டுறணும். இப்படி கட்டை விரலில் அழுத்தி அழுத்தி கீழே இருக்கிற ஒயரை இழுத்து விட்டிங்க அப்படின்னா அடுத்த லைன் வந்து அழகாக இப்படி மடிஞ்சுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சொருகாத லைன் இழுத்து விட்டு டைட் பண்ணாதது. இது வந்துட்டு இழுத்து விட்டு டைட் பண்ணது பாருங்கள். பார்டர் ஃபினிஷிங்கில் நீட்டாக வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த லாஸ்ட் லைன் வந்துட்டு உள்ளே இப்படி மடிஞ்சு போயிடும். இதே மாதிரி கூட ஃபுல்லுமே நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொருகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். இது இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் அந்தந்த ஒயர் அதுக்கு நேராக என்னென்ன லைன் இருக்கோ அதுக்கு நேராக இருக்கிற முடிச்சில் வந்து சொருகி விடணும். இப்போ இது போட்டு சொருகிட்டோமா அதுக்கு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து கீழே இருக்கிற முடிச்சில் வந்துட்டு இந்த ஒயர் எடுத்து சொருகி விட்டுறணும். அதுக்கு அடுத்து அதுக்கு நேராக கீழே இருக்கிற முடிச்சு இதே மாதிரி நேராக வந்துட்டு நம்ம சொருகி விட்டுறணும். இது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் சொருகிறது. கிராஸ் கூடைனா தான் வந்துட்டு சைடாக நம்ம சொருகணும். அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நேர்கூடையில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு வரும். இந்த மாதிரி நல்லா டைட்டு இந்த இடத்துல கேப் இல்லாத மாதிரி இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த ஒயரை வந்துட்டு ஃபுல்லாக சொருகி விடுங்க. கூடை ஃபுல்லும் இதே மாதிரி நல்லா இழுத்து டைட்டாக வந்துட்டு சொருக முடிகிற அளவுக்கு சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ நான் கூடையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சொருக முடியாமல் இருக்கு இல்லையா இந்த ஒயரில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த கூடைக்கு கைப்பிடி போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கூடைக்கு கைப்பிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா
4.5 அடியில் 5 உள் ஒயர் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு வெளியில் பின்னுறதுக்கு நான் ப்ளைன் கலர்லேயே தான் கைப்பிடிக்கு வந்து கொடுத்துருக்கேன். அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 7.5 அடி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 10.5 அடியில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இதுக்கு லாக் கைப்பிடி தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்து இந்த கூடை வந்திருக்கு. ஸ்டோரேஜுக்கும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.